அதிமுகவிலிருந்து அத்தனை பேர் நேற்று பார்த்தீங்கன்னா விஜயதாரணி கன்னியாகுமரி மாவட்டம் விலாங்கோடோட முன்னாள் எம்எல்ஏ காங்கிரஸ் எம்எல்ஏ அதுக்கப்புறம் பிஜேபியில் போனாங்க. பிஜேபியில் போயிட்டு எனக்கு சரியான பதவி கொடுக்கல, சரியான நிர்வாக இது கொடுக்கல, என்னென்னோ குற்றச்சாட்டு வச்சு ரைட் ஓகே நான் ஏன் தாவேகால நான் ஏன் வந்து இணைஞ்சேன் அப்படின்னா இங்கு ஒரு திறமையான ஒரு ஆட்சி நடக்கிறது, இளைஞர்களுடைய கூட்டம் இருக்கிறது, ரொம்ப லாங் டைம்ல இந்த கட்சி நடக்கும் அப்படி அதில் மாற்றுக்கிறது கிடையாது. தாவேகாவில் பெரும்பான்மையான கிட்டத்தட்ட 99% இளைஞர்கள் தான். ஒரு இளைஞர் படையே உள்ள இருக்கீங்க. அதனால கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷத்துக்கு அந்த கட்சியை அசைக்கவே முடியாதுங்க. இதுதான் விஜயதாரணி நேரடியாக சொல்லாம வேற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிஎம் விஜயோடைய அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு, அப்புறம் போதை ஒழிப்பு, மற்ற அந்த சாராய கடை மூடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் வரவேற்கத்தக்க விஷயம், நான் வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்திருக்காங்க. அப்புறமா வந்து முன்னாள் அமைச்சர் பச்சைமால், வனரோஜா அவர்கள், அப்புறம் பாலகங்கா, இவங்கெல்லாம் அதிமுகவில் பெரிய பொறுப்பில் படா பொறுப்பில் இருந்தவங்க. இவங்கெல்லாம் இப்போ இவங்கெல்லாம் வந்திருக்காங்கன்னா இவங்களுக்குலாம் வந்து இப்போ தேவைக்கால போஸ்டிங் கொடுக்கணும் பாப்பா, இவங்களாம் சும்மா ஒன்றும் வரல, அந்த போஸ்டிங் எதிர்பார்த்து தான் வந்திருக்காங்க அப்படின்னு. இப்போ வாரிய தலைவர்னு எத்தனை பேருக்கு நீங்கள் வாரிய தலைவர் கொடுப்பீங்க? இப்போ நாங்களாம் வந்து விஜய் மக்கள் இயக்கம் இல்லை, விஜய் ரசிகர் மன்றமாக இருந்த காலத்திலேருந்து நாங்கள் வந்து உழைச்சிட்டு இருக்கோம். விஜய் மக்கள் இயக்கமாக இருந்தபோது நாங்களாம் பெரிய அளவில் உழைச்சிருக்கிறோம். இந்த கட்சி இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்குன்னா எங்களுடைய பங்கும் அதிகமாக இருக்குது. இப்போ அவங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிறீங்க அப்படின்னா அவங்களெல்லாம் பதவி ஆசை இல்லாமலாம் வர்றாங்க. அதனால எங்களையும் கொஞ்சம் கவனிச்சுக்க, எங்களையும் நீங்கள் பார்த்துங்க அப்படின் பொழுது இது எல்லாம் வந்து சிஎம் விஜய் அவர்களுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கிற ஒரு விஷயம். நான் என்னைக்கும் வந்து என்னுடைய கட்சிக்காரர்களை நான் விட மாட்டேன். அவங்க ரசிகர் மன்றத்திலேருந்து வந்தவங்களா சரி இருந்தாலும் சரி, மக்கள் இயக்கத்திலேருந்து உழைச்சி வந்தவங்களா இருந்தாலும் சரி, அவங்க டிவிகேவுக்காக என்ன நம்பி வந்தவங்க. ஏன்னா இதே கேள்வியை தான் அவர் பொதுவாக கட்சியில் உள்ளவங்க நிர்வாகிகள் கேட்கறது என்னன்னா, ஏம்பா இப்போ வந்து சாரசாரையா மந்தியாக வரீங்கல்ல, அப்போ எலெக்ஷன் முன்னாடி எங்கள் கட்சி நீங்கள் ஒரு கட்சியாகவே நம்பல இல்லை, நீங்கள் எங்கள் தலைவர் வந்து சிஎம் ஆவார்னு நீங்கள் துளியோட நம்பல இல்லை, அதிகபட்சமாக நான் 2 இடத்துல ஜெயிக்க போகிறோம் அப்படின்ற முடிவோடு இருந்தீங்க. யாருமே எங்களை சீனில், நீங்களா கூட்டணிக்கு வந்து யாருமே பேசலை, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இவ்வளோ போல்டாக சொன்ன பிறகு எங்களெல்லாம் காமெடியாக பார்த்தீங்கல்ல. ஆனால் இப்போ பாருங்க எப்படி வந்து இங்கே வந்து விழறீங்க.